ரெடியா? வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். பரமன் ஒரு வரியில சொல்லணும்னா, இன்றைக்கு நம்ம நாட்டில் முதுகெலும்பா இருக்கிற விவசாயம், அந்த விவசாயத்தை பற்றின ஒரு கதை. அதாவது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஹைவேஸில் ஒரு இறந்து போனவருடைய ஃபோட்டோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கதையோட ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங், அது வந்துட்டு சொல்ல முடியாது. நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு நல்ல திரைப்படம். அது வந்து இப்போ வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களே வந்துட்டு ஓடுறது இல்லை. நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா கதை கிடையாது. நம்ம லேட்டஸ்டாக கூட நிறைய படங்கள் நம்ம பார்த்தோம், சொல்ல விரும்பலை. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை ஸ்ட்ராங்கான கதை. ஸ்க்ரீன் பிளே வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஏன்னா அந்த இயக்குனரோட முந்தின படத்துலையும் நான் நடிச்சிருக்கிறேன். கால்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதுலேயும் நான் நடிச்சிருக்கிறேன். இதுலேயும் நான் ஒரு சின்ன வேஷம் நான் அதில் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் அண்ணன் சுப்பிரமணியன் வந்து பிரமாதமான ஒரு நடிப்பு. நிச்சயமாக அந்த படத்துக்கு, இந்த கேரக்டருக்கு அவருக்கு வந்து அவார்டு கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு, அதாவது ஒரு நடிகரை வந்து பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த அந்த டயலாக் டெலிவரி மாடுலேஷன் ஆகட்டும், விடுற மூச்சு, அதை கூட வந்து இயக்குனர் இந்த படத்துல வந்து பார்த்து 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 வந்து சீன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. டப்பிங்ல மெனக்கிட்டு இருக்கிறாரு, அது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலோ கந்தசாமி அண்ணா வந்து அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. வையாபுரி அண்ணா வந்து நம்ம வந்து நகைச்சுவாக பார்த்த அந்த வையாபுரி அண்ணா வந்து இதில் வந்து ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. டோட்டலாக நம்மளுடைய பெரியவர் பலகற்பை அண்ணன் எப்போதுமே வந்து அரசியல்வாதி வேடம் அப்படின்னாலே பிச்சு உதறுவார். இதுலேயும் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. சபரிஸ் வந்து அதை வந்து இயக்கியிருக்கிறார். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக் வந்து மிக அருமையாக வந்து பண்ணியிருக்கிறார். அதை வந்து அப்படி தூக்கி செகண்ட் ஹாஃப்லலாம் அப்படியே பிஜிஎம் வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்கு. அதே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலைகள் டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக மீடியா வந்து ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். இந்த படத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சார் இது சார் ஒரே ஒரு நிமிஷம், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து இந்த படத்துக்கான விஷயம், அதை நம்ம தனியா பேசலாம். நன்றி சார். அதாவது படம் ஓடலை அப்படின்னா ரிவ்யூஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது வந்து நியாயமே கிடையாது. அதாவது ரிவ்யூஸ் வந்து எல்லாருமே சொல்றாங்க வந்துட்டு, இப்போ வந்து சோசியல் மீடியா நிறையா வந்துச்சு, உடனே ரிவ்யூஸ் எடுத்து உடனே போடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஓட தான் போகுது. ரிவ்யூஸ் கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. நன்றி. சொல்லுங்க. இல்ல இப்போ நீங்க எது கேட்க வரீங்கன்னு, இப்போ விக்கிரவாண்டியில விவசாயிகள் எல்லாம் வந்து நிலம் கொடுத்தாங்க. விஜய் சாருக்கு வந்து மாநாடு நடத்துறதுக்கு வந்து நிலம் கொடுத்தாங்க. நிலம் கொடுத்தவங்களுக்கும் வந்து சார் வந்து இப்போ லேட்டஸ்டாக வந்து அவங்கள கூப்பிட்டு கௌரவிச்சு எல்லாமே வந்து பண்ணாங்க. முக்கியமாக இந்த பந்தல் அமைச்சருக்கு மோதிரம்லாம் வந்து போட்டாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து விவசாயிகள் சப்போர்ட் பண்ணாங்கங்கிறதுக்காக அவர் விஜய் சார் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். இதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க விவசாயிகளுக்கு வந்து கான்ட்ரவர்சியாக ஏதாவது நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு. நிச்சயமாக கிடையாது. நானே விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். ஏன்னா நான் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவன் தான். யூரியானா என்ன, டிஏபினா என்ன, பொட்டாசியம்னா என்ன எல்லாம் தெரியும். எத்தனை களை எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். எத்தனை மரக்கா வதப்பாடுக்கு எவ்வளோ விதை நெல் போடணுங்கிறது தெரியும். ஏன்னா நம்மெல்லாம் விவசாயத்திலேருந்து வந்தவங்க தான். இங்கே இப்போ கிராமத்துலேருந்து இப்போ நம்ம வந்து சிட்டிக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து விவசாயம் தெரியும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு விவசாயத்தில் நம்ம விஜய் சாரை ஒரு மிங்கிள் பண்ணா ஒரு கான்ட்ரவர்சி வருமேன்னு என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. அதாவது பரமன் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல திரைப்படம். இதுக்கு நிச்சயமா அவார்டு கிடைக்கும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நடிகருக்கும் கிடைக்கும், இயக்குனருக்கும் கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு சில ஹீரோக்கள் வந்து இந்த
இந்த மாதிரியான மூவியை சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்காங்க. நல்ல படம் கூட சோசியல் மீடியால வந்து பதிவே பண்ணது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஒரு மூவியை வந்து சுமாரான மூவியை வந்து எத்தனையோ பேர் வந்து சூப்பரா இருக்கு வரைஞ்சு வச்சுட்டு வராங்க. இந்த மாதிரியான மூவியை வந்து ஒரு ஸ்டார் ஆர்டிஸ்ட் கூட பாருங்கன்னு கூட வர மாட்டேங்காங்க சார். என்ன காரணம்? இல்லை அதாவது இப்போ பொதுவாகவே வந்து நம்ம வந்து சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கிற படத்தை பற்றி தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்களே தவிர அடுத்த நடிகர்கள் நடிக்கிற படத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து அதுதான் பதில். இது வந்து நிச்சயமாக வந்து பெரிய நடிகர்கள் பார்த்தவாங்கன்னா பாராட்டுவாங்க. ஏன்னா சூப்பர் குட் அண்ணா சுப்பிரமணிய அண்ணா நான் சொன்ன மாதிரி தான் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அள வச்சிட்டார். அது அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். அதெல்லாம் வந்து அது பெரிய நடிகராக இருந்தாலும் சரி சின்ன நடிகராக இருந்தாலும் சரி சினிமாவை நேசிக்கின்ற எந்த ஒரு கலைஞனும் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது அவங்கள பத்தி நம்ம என்ன சொல்றது? அவ்வளவுதான். தேங்க்யூ தேங்க்யூ. விவசாயி விவசாயி கடவுள் என்றும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடின ஒரு அருமையான பாட்டு. இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து ஃபீலோட தான் வந்தேன். அப்படி ஃபீலோட வந்த நீ எதுக்காக இப்படி ஒரு ஜாலியான பாட்டு பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நிறைய பேர். என்ன ஒரு விஷயம்னா, ஒரு அருமையான படம் பார்த்த திருப்தி சந்தோஷம் எனக்கு இருக்குது. நான் வெறும் சினிமா ரசிகன் மட்டும்தான். நான் விஜய் டிவியில் லொல்லு சபா நடிச்சிருக்கிறேன். அதை தாண்டி இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பத்திரிகை மீடியா யூடியூப் நண்பர்கள் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். சிறப்பான ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு படம். நிறைய 100 கோடி 200 கோடி 300 கோடி செலவு பண்ணி எடுக்கிற படத்தில் கதை இருக்க மாட்டேங்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டாக ஒரு ராஜ்கிரண் சார் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு 2 கோடி 3 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் நடிக்க வேண்டிய ஒரு படம். அருமையாக நடிச்சிருக்காரு சூப்பர் குட் சுப்பிரமணியன். பின்னி இருக்கிறார் அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறார் ஹலோ கந்தசாமி ஆகட்டும், அப்புறம் வெற்றிவேல் ராஜா அண்ணன் காமெடி பண்ணியிருக்காரு அவர் ஆகட்டும், அந்த வில்லன் கேரக்டர் 4 பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம அண்ணன் மீச ராஜேந்திரன் ஆகட்டும், கார்த்திக் ஆகட்டும், கூட நடித்த எல்லா நடிகர்களாகட்டும். அது மாதிரி அந்த 4 வில்லன்கள் குரூப்பில் கூட அந்த வெற்றிவேல் ராஜா அடிக்கிற கவுண்டர் இருக்க. பழைய படங்களில் எம்ஆர் ராதா படங்களில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து பண்ணுறது அயோக்கியத்தனமாக தான் இருக்கும். ஆனால் அப்பப்போ ஒரு நக்கல் நையாண்டி இருக்கும். அது வந்து நம்ம வெற்றிவேல் ராஜா அண்ணன் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன எடுத்துங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, படத்தோட இசையமைப்பாளர் தமீம் அன்சாரி சார் சிறப்பாக, அதாவது சாங் மட்டும் இல்லை பிஜிஎம் வந்து பல இடங்கள்ல தூக்கி நிறுத்தியிருக்கு. நிறைய முதல் காட்சி நிறைய படங்களுக்கு நான் போகாதது என்ன காரணம்னா, நல்லா இல்லாத ஒரு படத்தை ஐயோ சுமாராக இருக்குது நல்லா இருக்குன்னு ஏதாவது பொய் சொல்லணுமேங்கிறதுக்காக பல நல்ல படங்களுக்கு நான் போனதில்லை. நல்ல படங்களை தவிர்த்துருக்கிறேன். ஏன்னா அங்கே போய் தேட்டரில் போய் நம்ம பார்த்தோன்னா நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைங்கிறலாம் ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. வேற மாதிரியா இருக்குது. இந்த படத்தை தாராளமாக தியேட்டரில் எல்லாருமே நம்பி பார்க்கலாம். இந்த பட இயக்குனருக்கும் இந்த பட தயாரிப்பாளருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. நான் ஒரு சினிமா ரசிகர். நான் 25 வருஷமா இந்த ஒரே ஒரு தொழிலை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வேற எந்த தொழிலும் கிடையாது. பார்ட் டைம் ஜாப் கிடையாது. இந்த ஒரு தொழில். சினிமாவில் நடிப்பேன், டிவியில் நடிப்பேன், ஸ்டேஜில் நடிப்பேன், ஈவெண்ட் ஷோவில் போய் மைக்கை பிடிச்சி பேசுவேன், ஆர்ஜேவாக இருந்திருக்கேன், விஜேவாக இருந்திருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலையை நேசிக்கிற எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அப்படி இந்த படம் பார்த்துட்டு யாராவது பிடிக்கலன்னு சொன்னால் என்ன கேளுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன படங்கள் இந்த படம் வந்து பல கோடிகளில் எடுத்த படம் இல்லை, சில லட்சங்களில் எடுத்த படம். முதல்ல இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ரொம்ப ஒரு துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். அது வந்து உண்மையில அந்த தயாரிப்பாளருக்கு இருக்குது. அந்த இயக்குனர் வந்து அவ்வளோ சிறப்பாக அவ்வளவு கிராண்டாக அந்த சின்ன அந்த அந்த தேனி மாவட்டத்தை அவ்வளோ அழகாக ட்ரோன் போட்டு கேமராவில் அட்டகாசமாக காட்டியிருக்கிறாங்க. சில சீன்கள்லாம் ஹியூமர் ஆகட்டும், சீன் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும். அதாவது விவசாயி வந்து எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உணவளிக்கிறான் விவசாயி. ஆனால் அவன் வந்து பார்த்தேன்னா அவங்க குடும்பத்தில் பர்சனலாக அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அவனோட பேரனை இழக்கிறான், அவனோட பையன் ஜெயிலுக்கு போயிடுறான், அப்புறம் வறுமையில் அவங்க கந்து வட்டிக்கு பணம் வாங்கி அவங்க கொடுக்க முடியாமல் துணியெல்லாம் உருவி அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துகிறான். இதெல்லாம் சினிமா கிடையாதுங்க. இதெல்லாம்
தென் மாவட்டங்களையும் சரி தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயம். அதனால தான் வந்து நான் வந்து இங்கே நின்று பேசுகிறேனே தவிர, நிறைய நண்பர்களுக்கு தெரியும். கோயம்பேடு ரோஹிணியில் பல படம் பார்த்துட்டு பின்வழியாக ஓடியெல்லாம் நான் போயிருக்கிறேன். ஐயோ வேணாம்ப்பா, இதுக்கெல்லாம்ப்பா ஏன் சொல்லணும்னு. நல்ல படம், தரமான படம், நடித்த நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும், ஒவ்வொரு கதாபாத்திரம் நிறைய பேர் இதில் சினிமா நடிகர்கள் போட்டிருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டர் எல்லாம் நடிக்க வச்சுருக்காங்க. அது உண்மையிலே அந்த இயக்குனருக்கு நான் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு விருது வாங்குகிற ஒரு நல்ல படம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் பெரிய பல கோடி உள்ள படங்களால் எத்தனை குடும்பம் வாழுதுன்னு தெரியாது. சின்ன படங்கள் ஜெயிச்சாதான், அதாவது ஒரு பெரிய படம் ஜெயிச்சா கிடைக்கிறத விட சின்ன படம் ஒரு 10 படம் ஜெயிச்சா தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது. நிறைய நம்ம மியூசிக் டைரக்டர் தம்பி அன்சாரி சார் மாதிரி, நிறைய டைரக்டர் நம்ம சபரீசன் சார் மாதிரி, இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் வர்றது தான் தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியம். இது வந்து பேன் இந்தியா படம்லாம் கிடையாது. ஒன்லி தமிழ்நாட்டு கல்ச்சர், தமிழ் படம் தேனி மாவட்டம் தமிழ்நாட்டை சுற்றி உள்ள விஷயங்களை வைக்கிறேன். இது வந்து 4 மொழி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மராட்டி 7 மொழிக்கு அப்படி போகிற மாதிரி உள்ள படம் கிடையாது. சிறப்பான படம். நடித்த எல்லாருக்குமே நான் ராயல் சல்யூட். ஒரு கலைஞனா, சினிமாவை நேசிக்கிற ஒரு ரசிகனா நான் வந்து இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாரும் இந்த படத்தை வந்து கொஞ்சம் உங்களோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு எல்லாத்துலேயும் உங்களை இது ஒரு ஃபோட்டோவாவது போடுங்க. பரமன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போடுங்க. நீங்கள் ஒரு பெரிய படத்துக்கு போகிறீங்க, அந்த படத்தோட ஃபோட்டோ ஸ்டில் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த படத்துக்கு போகிறேன்னு சொல்லி ஃபேமிலியோட போய் ஃபோட்டோ காட்டுறீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள், நல்ல கதையம்சம் உள்ள படத்தை வாழ வைங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது. என்னென்னா, நம்மளோட இயக்குனர் சபரீஷ் அவர்கள் அவங்க எந்த டாபிக் வேணாலும் எடுத்திருக்கலாம். ஆனால் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. நம்மளோட விவசாயிகள் பற்றி எடுத்திருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் எந்த தொழில் வேணாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் உங்களுக்கு பிரேக் இருக்கலாம், உங்களுக்கு வீக் டே இருக்கலாம், வீக் ஆஃப் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் விவசாயி மட்டும் தான் 24 மணி நேரமும் என்டையர் ஒரு இயர் அவங்க ஃபுல் வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து சோறு கிடைக்கும், நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்காகவே வந்து சபரீஷ் சாருக்கு வாழ்த்துறேன். நீங்கள் இவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்கீங்க. அண்ட் ப்ரொடியூசர் அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த கமர்ஷியல் சினிமா அப்படியெல்லாம் தான் பார்க்குறாங்க. லைக் நான் எப்படி வந்து இது வச்சுட்டு இன்னும் கமர்ஷியலாக எவ்வளோ எனக்கு வந்து மார்க்கெட் வரும்னு தான் நினச்சிருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு நல்ல எண்ணத்தை எப்படின்னா, இப்போ நீங்கள் சூரியனே இல்லை நீங்கள் தண்ணி இல்லை காற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி அப்படி வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம விவசாயிகள் வந்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்காம நம்ம எல்லாருக்குமே சமமாக வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க. நான் எங்களுக்கு மட்டும்தான் இது கொடுப்பேன், அரிசி கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு இல்லாமல் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போகணும். ஆனால் இதில் ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து வயிறு நெறிஞ்சு போட்டுட்டு இருக்கிற ஒரு விவசாயி ஏன் அவனுக்கு வந்து அவங்க எல்லாம் கொண்டாடப்படணும். அவங்க வாழ்க்கையை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து விடுவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நாட்டு வந்து முன்னேறும். நான் இங்கே வந்து அரசியல் பேசல, ஜெய் ஜவான் ஜெய் கிசான் நம்ம 2வது பாலிசி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு டாபிக் வந்து வந்தது. ஸோ அந்த விவசாயி ஏன் இப்படி வந்து ஆகணும். எல்லா விவசாயிங்க அப்படி இல்லை. நம்ம நிறைய கவர்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இந்த கவர்மெண்ட் அது மட்டும் எல்லா நாட்டு இது வந்து நான் இந்தியா மட்டும் வந்து பேசலை. ஆனால் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயி ஏன் வந்து அவ்வளோ சஃபரிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் வர்றதுனாலையும் நம்ம கொண்டாட முடியும். ஸோ ப்ரெஸ் பீப்புள் இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கட்டும், நீங்கள் எல்லா நல்ல விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குறீங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல எண்ணத்துக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில். அண்ட் இதில் வந்து சூப்பர் குட் சுப்ரமணியம் சார் வந்து ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க. லைக் அந்த ஏஜ் இல்லைனாலும் அந்த ஒரு ரொம்ப ஒரு வயசான கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. இல்லை நடித்தவங்க எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸுமே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ சபரீஷ் சாரோட டீமுக்கும் இன்ஃபினிட்டி ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. பரமம் படத்துக்கு தயவு செஞ்சு உங்கள் மனசில் உங்களோட விவசாயிகளுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு இருக்கோ போயிட்டு இந்த அன்பை வந்து தேட்டரில் கொட்டுங்க. ஏன்னா இப்படி நல்ல படத்துக்கு நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் எப்போ சப்போர்ட் பண்ணுறீங்களோ
அப்போ நாடு வந்து முன்னேறும், நம்ம முன்னேற முடியும். நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா மிகச்சிறப்பாக வந்திருக்கு படம். அவர் சூப்பர் குட்டி சுப்பிரமணி நம்ம நண்பர், மிகப்பெரிய, அதாவது பெரிய டைரக்டர் ஆகக்கூடியவர் நடிகர் ஆயிட்டார் ஆக்சிடென்ட்டில். அதனால் அவரோட உண்மையிலே நான் வந்து இதை வந்து மியூசிக் இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு நல்ல படமாக இருக்குது என்னடா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. மியூசிக் கூட பார்க்கும்போது நான் உண்மையிலே பெரிய பிரமிப்பாயிடுச்சு. எனக்கு அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு படம். அதாவது ஒவ்வொரு சீனும் டைலாக்கு இதய நிலவன் சிறப்பாக எழுதியிருக்காரு டைலாக்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டைலாக்கும் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் நடக்கிற அந்த வாதங்கள், அந்த டைலாக்கு இவருக்கு, அதாவது படத்துடைய நாயகனுக்கு கொடுத்துருக்கிற டைலாக்கெல்லாம் ரொம்ப யதார்த்தமாகவும், அதாவது ரொம்ப வந்து ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களாகவும் இருக்குது இந்த டைலாக்கெல்லாம். அது மாதிரி மொத்தத்துக்கு இந்த அதாவது விவசாயத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த கதை, ஒரு ஏழை விவசாயியின் மகன் நான், எனக்கு வந்து விவசாயத்தை பற்றி எனக்கு சொல்ல வேணா நிறைய விஷயங்கள் விவசாயத்தை பற்றி பேசணும்னு சொன்னான். அது மாதிரி இந்த விவசாயத்தில் இவ்வளோ இடர்பாடுகள் இருக்கா. அதாவது சிறிய விவசாயிகள், இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிற அந்த விவசாயிகள் எவ்வளோ சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி இடங்கள் அக்வைர் பண்ண போது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நிறைய மக்களுக்கு புரியும். படம் வந்து ரொம்ப ஃபீலிங்காகவும் அவ்வளோ யதார்த்தமாகவும் அவ்வளோ ஒரு சிறப்பாக வந்திருக்கு. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படம். இது நான் நடிச்சேங்கிறதுக்காக நான் வந்து அப்படிலாம் சொல்லலை. நான் உண்மையிலே நான் ஒரு ரசிகனாக இருந்து படம் பார்த்துருக்கேன். என் வீட்டில் வந்து விவசாயத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என் ஒய்ஃப் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். படத்தில் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குது. விவசாயத்தை பற்றி இவ்வளோ விவசாயத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த படம் எடுக்கிறதுங்கிறது, இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ரிஸ்க்கான ஒரு மேட்ரு. இது எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணும், அதே சமயத்தில் சொல்ல வந்த விஷயத்த கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு தம்பி சொல்லியிருக்காப்புல. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நான் இன்னும் பட்டியல் போட தேவையில்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். எல்லாம் சிறப்பாக வந்திருக்கு. இதில் வந்து வேலை பார்த்த அத்தனை டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இயக்குனர் முதற்கொண்டு, கேமராமேன்லேருந்து, எடிட்டர்லேருந்து, பாடகர்லேருந்து, லிரிக் ரைட்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஆனால் சிறப்பாக இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். நாங்கள் இருக்குங்கிறதுக்காக நான் அழுத்தி சொல்லலை, உண்மையிலேயே நல்லா இருக்குது படம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் இது பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மீடியாக்கள் கொஞ்சம் சின்ன படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நான் பெரிய படத்தை தான் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறீங்க. சின்ன படங்கள், இந்த மாதிரி நல்லா இருக்கிற படங்கள் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி இயக்குநர்களும் கொஞ்சம் ஈடுபாட்டோடு இந்த மாதிரி கதைகளை ரொம்ப தைரியமாக எடுக்க முன் வருவாங்க. நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். பெரிய படத்தை பற்றி மட்டுமே நீங்கள் சொல்லாதீங்க, சின்ன படத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை நல்ல வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. மீடியாக்கள் அனைவருக்கும், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் இன்றைக்கி இந்த பரமன் படம் பார்க்க வந்திருந்தேன். படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு கனத்த இதயத்தோட தான் வெளியில் போகிறேன். ஏன்னா பொதுவாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு விவசாயி சேத்துல காலை வச்சாதான் நாம் சோத்தில் கை வைக்க முடியும். விவசாயங்கிறது ஒரு நாட்டோட முதுகெலும்பு. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, உலக நாடுகள் எல்லாருக்கும் பொருந்தும். விவசாயம் இல்லை அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. பல தொழில் நாம் பண்ணுறோம், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறோம். ஆனால் கடைசியில் அதை செலவு பண்ணுறது எதுக்குன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக தான். அதை விளைய வைக்கிறது விவசாயி தான். விவசாயிகள் இல்லை அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வேஸ்ட். சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காய்கறிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரும் பணத்தை எத்தனை நாள் சாப்பிட முடியும்? ஸோ விவசாயங்கிறது தான் உலகத்திலேயே ஒரு சிறந்த தொழில், முக்கியமான தொழில், அதே சமயம் கஷ்டமான தொழில். ஒரு விவசாயிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க எப்படி விவசாயம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் சோறு போடுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை, கரு எல்லாமே. ஸோ விவசாயத்தை வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் இயக்குனரும் தயாரிப்பாளரும் எல்லாரும் சொல்ல வந்திருக்கிறாங்க. ரொம்ப நேர்த்தியான ஒரு படம். இதுக்காக நான் டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா நடிகர்களையும் பாராட்ட விரும்புகிறேன். நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்கிறாங்க, ஆனால் புதுமுகங்களை யாரையுமே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நேர்த்தியாக நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே.
அண்டு இயக்குனரும் இது 2வது படம்னு நினைக்கிறேன். அவரு கால்ஸ் ஃபர்ஸ்ட் படம், 2வது படம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. நிறைய இடங்கள்ல நமக்கு கிட்டத்தட்ட கண்ணில் தண்ணீர் வருது. அந்த அளவுக்கு காட்சிகள் அமைச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்ல படம். குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகளை ஆதரிக்கணும் நம்ம அப்படின்ட்டு சொல்கிற ஒரு படம். இது பொதுமக்களாகிய நமக்கான ஒரு படமாக தான் நான் நினைக்கிறேன். இதுலேருந்து நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு போகிறேன் இன்றைக்கிங்க. விவசாயம் என்ன சாதாரணமான விஷயம் தானே அப்படின்ட்டு நம்ம கிராமங்களுக்கு போகும்போது, ஷூட்டிங் போகும்போது பார்த்துருக்குறோம். பயிரெல்லாம் விளைஞ்சி நிற்குது, வயல் பச்சை பசேல்னு இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்றைக்குமே யோசித்து பார்த்தது இல்லை. அதெல்லாம் இந்த படம் யோசிக்க வைக்குது. அதுதான் உண்மையான விஷயம். மக்கள் எல்லாரும் தயவு செஞ்சு தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. மீடியா நண்பர்களும் இந்த படத்தை கொஞ்சம் நல்லபடியாக ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனா விருது பெற்ற உலகானவன் பாஸ்கரன். பரமன்ற படம் வந்து இன்னைக்கு பார்த்தோம். அந்த படம் வந்து ஒரு விவசாயத்தோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்னன்றத உலகத்துக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. உண்மைக்கே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க எல்லாரும். இதுக்கு முன்னாடி பேசுனவங்க எல்லாருமே படத்தில் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடித்ததை விட எல்லாருமே மாறி இருக்கிறாங்க, ஒரு விவசாயியாகவே மாறி இருக்கிறாங்க. அதில் இந்த சுப்பிரமணிய ஐயா நடிச்சிருந்துருக்காங்க. அவர் வந்து நடிக்கலை, அவர் உண்மையாலுமே ஒரு விவசாயியாக மாறி இருக்காரு. அவரோட நடை, அவரோட இன்னொன்று என்னன்னா, யாருக்கும் மேக்கப் போட்ட மாதிரிலாம் தெரியல. எல்லாருமே ஒரு விவசாயியாகவே மாறி ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, விவசாயத்துக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றத ஒரு திரைப்படமாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும். நம்ம பார்த்தா தான் இங்கே வந்து சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் விவசாயம்னா என்னன்னே தெரியாது. வெளியே மற்ற மாவட்டங்கள்லேருந்து விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாரும் பொதுமக்களாகிய நம்ம எல்லாருமே இந்த படத்தை பார்த்தா தான் இது போல் ஒரு சின்ன அதாவது பட்ஜெட் படங்களும் வெளியே வந்து வெற்றி பெறும். கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து அவங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க. இந்த படத்துக்கு கஷ்டப்பட்ட என்டையர் டீம், அதில் நடிச்சிருக்கிறவங்கலேருந்து இந்த கேமராமேன்லேருந்து டைரக்டர் எல்லாருக்குமே இந்த படம் வெற்றி பெறும். கண்டிப்பாக என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பான படம் பார்த்துட்டு வந்த சந்தோஷம் மனசு. ஒரு நல்ல ஒரு தரமான படம் பார்த்துட்டு வந்த சந்தோஷம் நிச்சயமாக எனக்கு இருக்குது. பொதுவாக விவசாயின்றது வந்து நம்ம சிட்டியில் இருக்கவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க ஆணி வேர் எடுத்தோன்னா ஆரம்பம் வந்து விவசாயமாக தான் இருக்கணும். விவசாயம் இல்லாமல் இன்றைக்கி யாருமே இல்லை முடியாது. நம்ம நாடுன்ற உலக நாடு எல்லாமே விவசாயம் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். எல்லாத்துக்கும் நிச்சயமான சம்மந்தம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ விவசாயத்தை இன்றைக்கி மறந்து போன விஷயத்த மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இவங்க கையில் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து ஒரு புறவழிச்சாலை சொல்லுவாங்களே, அதாவது பைபாஸ் ரோடு சொல்லும் போது அந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாடு எல்லா நாட்டிலும் இது வந்து பொதுவான ஒரு விஷயம் தான். அப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. படத்தில் வர்ற வசனங்கள் பார்த்தீங்கன்னா அரசு, மத்திய அரசு, மாநில அரசு எல்லாத்தையும் நேரடியாக ஒரு தாக்குற மாதிரி இருக்குது. அதோட எதிர்வினை எப்படி வரும் தெரியல. ஆனால் இருந்தாலும் தைரியமாக வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி நிச்சயமாக அந்த வசனம் எழுதுகிறவர் நிச்சயம் பாராட்டி ஆகணும். இயக்குனரை பாராட்டி ஆகணும். நடிகர் எல்லாமே மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. கதையோடு அப்படியே ஒன்றி வாழ்ந்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இது வந்து எல்லாருக்கும் ஒரு பொருந்தக்கூடிய கதை. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு தமிழ்நாடு முள்ள உலகம் பூராமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த சாலை போடுறதுனால வர்ற பிரச்சனைகள், அதனால் விவசாயிகளுக்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிற விஷயம் வந்து தவிர்க்கவே முடியாது. அதை வந்து கையில் எடுத்தது நல்ல ஒரு விஷயம் தான், வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இப்படி படம் வந்திருக்கான்னு யோசிச்சு பார்த்தா, தேடி பார்த்தாலும் 1, 2 தான் சொல்ல முடியும். ஆனால் அவங்க வந்து லேசாக தொட்ட விஷயத்தை இவங்க படம் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இந்த படக்குழுவுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். நான் ஒரு சினிமா ரசிகனா, ஒரு நல்ல படைப்புகள் வந்தால் அந்த நடிகர்களையும் அந்த இயக்குனரை பாராட்டுறது வழக்கம். நிச்சயமாக இவங்களையும் நான் அந்த படத்தில் நடித்த தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, நடிகர்களையும் நிச்சயமாக மனசார பாராட்டேன்னா நல்ல சினிமா பார்த்த ஒரு திருப்தி. நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையுங்கிறதுல மாற்று கருத்தில் நம்ம மீடியாக்கள் வந்து நிச்சயம் அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். ஒரு பெரிய பட்ஜெட் படம் வெற்றிக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஆனால் சிறிய பட்ஜெட் படம் தான் சினிமா வாழ வச்சுட்டு இருக்கு. ஒரு வருஷத்தில் பெரிய படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 படம் 5 படம் தான் சொல்ல முடியும். ஆனால் சின்ன படங்கள் தான் 200 படம் வந்துட்டு இருக்கு. என்கிட்ட ஆதாரம் புள்ளி விவரங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். வேற மாதிரி அந்த படங்களை வந்து திரையிட விடாமல் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து அரசு கொஞ்சம் கையில் எடுத்துக்கணும். ஆனால் இந்த மாதிரி சின்ன படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது நம்மளோட கடமை.
நல்ல ஒரு விஷயத்தை கையில் இருக்கான். இது மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரும் நம்ம இந்த படத்தை தேட்டரில் தேட்டரில் போய் பார்த்து இந்த நல்ல ஒரு டீமை வரவேற்கணும். நல்ல ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். வணக்கம். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக திரைக்கு வரப்போகுது. மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர் நடிகர் அசோக் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அந்த குழு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக நன்றி. தென் இந்த படம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒன்லைனில் சொல்லணும்னா, இது ஒரு விவசாயிகளுக்கான ஒரு கிராட்டிடியூட். அதுதான் இந்த படத்தில் நான் ஃபீல் பண்ணது. ஸோ இந்த படத்துக்கு கொடுக்குற சப்போர்ட் விவசாயிகளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. ஸோ இந்த படம் வந்து ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கை தேர்ந்த நடிகர்கள் மற்றும் புதுமுகங்களை நல்லபடியாக வேலை வாங்கி அழகாக எடுத்திருக்காங்க இயக்குனர். சூப்பரான டெக்னிக்கல் டீம், மியூசிக்லேருந்து லிரிக்ஸ்லேருந்து கேமராலேருந்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டை தாண்டி இது ஒரு எமோஷ்னல் கண்டென்ட். ஸோ இது வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து ரசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உள்ளவே ஊடுருவி போகும். திரைக்கு வருது, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேட்டர் தேட்டர் வேணாம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சங்கத்தில் ஒரு முடிவு எடுத்துருக்கிறதுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக வெளியே போகுது, இன்றைக்கி பாசிட்டிவிட்டி தேவைப்படுது. ஸோ அது ஒரு லிமிட்டோடு இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது மட்டும் தான் என்னோட ஒரு கருத்து இப்போதைக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்திருக்கும். மலையேற போகிற மாதிரி அந்த திரைப்படத்துறையில் எத்தனை ஆண்டுகள் போராடி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நண்பர் சொன்ன மாதிரி நான் டைரக்டராக தான் வந்தேன். சூழ்நிலை என்னை நடிகன் ஆக்கிடுச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், என்னடா இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் ஒரு ஃபெயிலியர் படம் கூட தர முடியலையேன்னு கேட்டான். இவ்வளோதுக்கு நான் சிரஞ்சீவி சார் வரைக்கும் கதை சொன்னேன். சிட்டிஸ் எல்லாம் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர் குட்டில் சூப்பர் குட் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்திபன் வச்சு படம் பண்ணியிருக்கேன். எதுவுமே எனக்கு கலைஞரையா சிஎம்மாக இருக்கும்போது பென்சிங்கம்னு ஒரு படத்தில் அந்த பையன் கேட்ட கேள்வி, என்னடா அது ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் படம் கூட ஒரு நாள் பண்ண முடியலங்கும்போது அது விஷயம் காமெடியாக இருந்தால் கூட எனக்குள்ளே ஒரு வழி இருந்துச்சு. நானும் எல்லா ஹீரோ படமும், அஜித் சார் படம், விஜய் படம், எல்லா படமும் அக்ரிமெண்ட் போட்டேன். எல்லாம் பெரிய பெரிய செட்டப்பில் போனதுனால அதோட விளைவு வந்து ரொம்ப நம்மளை. ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சு சினிமாவில் சில பேர் என்னை கைவிட்டால் கூட சினிமா என்னை கைவிடல. ஒரு நடிகனாக்கி ஒரு முண்டாசு போட்டி, பிசாசு, ரஜினி முருகன், காலா, பரியேறும் பெருமாள், ஜெய்பீம், வெள்ளிமலை, இப்போ நான் நடிச்சிருக்கிற படம் தான் அந்த பரமன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ வருஷம் நம்ம அனுபவம் வந்து இந்த பரமன் படத்தில் நடிக்கிறதுக்காக நான் இவ்வளோ வருஷம் போராடி தொழில் கற்றுக்கிட்டேங்கிற விஷயம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சது. சினிமா கைவிடாத காரணம் சபரி டைரக்டர், இந்த பரமனுடைய இயக்குனர். எவ்வளோ என்ன சின்ன பட்ஜெட்டு, சின்ன கான்செப்ட் அதெல்லாம் கிடையாது. என்ன கண்டென்ட் எடுத்துருக்கோம் பொறுத்து தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய நடிகர்கள், பெரிய சூப்பர் ஸ்டாரு அதெல்லாம் யாரும் கிடையாது. சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, இதில் நடித்த எல்லாருமே சரி. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் நடந்திருக்கு. அதனுடைய வெற்றி வந்து இன்றைக்கி அண்ணன் எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. இதான் உண்மை. கண்டிப்பாக அந்த படத்தை பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் படம் நல்லா இருக்குது, தப்பாக சொல்ல, படம் பாருங்கள். இந்த படத்தினோட இயக்குனர் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இந்த படத்தில் வந்து மற்றவங்களுக்கு டெக்னீஷியன் செய்ய வேண்டிய வேலையை அவரே செஞ்சுருக்காரு. டைரக்டர் நான் பாராட்டணும். அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த கதாசிரியர் இதய நிலவன், கதைக்கு ஒரு பாலம் போட்டு கதாசிரியர்களுக்கு இன்றைக்கி தனி மரியாதை உருவாக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படம் முடிஞ்சு சில மேனேஜர்லாம் சில பேர்லாம் இருப்பாங்க, படத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு அவன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பஞ்சாயத்துலேயே பாதி படம் நின்று போயிடும். அப்படின்னு தான் என்னோடய படம் கரெக்டாக பார்த்திபன் வச்சு பண்ண படம். சினிமாவில் பஞ்சாயத்தில் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது, தீர்க்க ஆள் இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் கோ ப்ரொடியூசர் அசோக் அதில் அருமையாக நடிச்சிருக்காரு, எல்லா வேலையும் பண்ணார். படம் வந்து முடிஞ்சது காரணம் அவர். இன்றைக்கும் இந்த ரிலீஸுக்கு காரணம் அவர் ஒரு காரணம்.
அதனால் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிடிச்சது எனக்கு பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சதுலாம் இல்லை, படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சும்மா கோர்ட்டு படம், போலீஸ் படம், அரசியல்வாதி படம்லாம் கிடையாது. இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வோடு உள்ள ஒரு படம். இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பேசல, படம் பார்க்குறேங்க. பார்த்துட்டு அது கண்டிப்பாக போய் சேர வேண்டிய இடத்துல நல்லா இருந்தால் கண்டிப்பாக போய் சேரும். அதுக்காக நன்றி, வணக்கம். பேர் இதய நிலவன். நான் இந்த படத்தில் வந்து பரமன் படத்தில் திரைக்கதை வசனம் பண்ணியிருக்கேன். இந்த கதை வந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பற்றிய ஒரு கதை. அழிந்து வரும் விவசாயத்தில் ஒரு அரசாங்க திட்டத்தினால் ஒரு சாதாரண விவசாயி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான். அரசாங்கம் ஒரு திட்டத்திற்காக நிலத்தை எடுக்கிற போது கொள்ளைப்புற வழியாக எப்படி கார்ப்பரேட்டுகள் ஏஜெண்டுகள் மூலமாக உள்ளே நுழைந்து ஒரு விவசாயியின் வாழ்வை நிர்மூலமாக்குகிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதை. இந்த கதையை நான் ஆன்லைன் சொல்றப்பயே இயக்குனர் வந்து உடனே அதை படமா பண்ணிடலான்னு சொன்னாரு. உடனே ஸ்கிரிப்ட் எழுதி உடனே டயலாக் எழுதி இந்த படம் வந்து ஷூட்டிங் போய் இன்னைக்கு ரிலீஸுக்கு வந்து நின்றுருக்கு. எங்கள் டீமுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த விவசாயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இன்னைக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கு இல்லையா, அந்த விவசாய நிலங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பொதுமக்களுக்குமே இருக்கு. அந்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பொறுப்பு வந்து மீடியாஸுக்கு கண்டிப்பாக இருக்கு. அதாவது வந்து ஒரு மீடியா நினைச்சா ஒரு படத்தை வந்து எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் கொண்டு போகலாம். ஒரு மீடியா நினைச்சா ஒரு படத்தை வந்து குப்பை ஆக்கிடலாம். அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து தயவு செஞ்சு நம்ம எல்லாருமே பசிச்சோன்னா சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு கொடுக்குற விவசாயிகளுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். அந்த உழைப்புக்கான பலன் வந்து எங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு பெரிய ஒரு பாதையை அமைத்து கொடுக்க வேண்டியது மீடியாஸோட கடமை. அந்த கடமையை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த சாதாரண படத்தை வெற்றி படமாக்குறது மீடியாஸ் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கி தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எங்கள் இயக்குனர் மற்றும் அசோக் சாரு, கார்த்தி, இப்போ எல்லாருமே நாங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். தமீம் அன்சாரி சார் வந்து அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறப்ப நான் உண்மையிலே அவரை பார்த்து எனக்கு பேசவே மனசு வரல. நாங்கள் பேஸ் பண்ணி நான் பண்ணோமோ அது பல மடங்கு இந்த படத்தை வந்து உயர்த்தி கொடுத்துருக்கிறது இசை. அதை மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட இசை இந்த படத்தில் இருக்கு. அதே மாதிரி இயக்குனருடைய முழு ஈடுபாடும் இந்த படத்தில் இருக்கு. இந்த படத்தை வந்து வெற்றி படமாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அதை செய்வீங்கன்ற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம். ப்ரொடியூசராக வந்திருக்கேன், வில்லனாக நடிச்சிருக்கேன். எல்லாமே சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு படம் எடுத்துப்பார், அதை ரிலீஸ் பண்ணிப்பாருன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்தோம். நான் ஒவ்வொருத்தர பேரை சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு பேசுறது நேரம் இருக்காது, எல்லா பேரும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தில் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. யார் பேரை சொல்லுறது எனக்கு தெரியல. இப்போ கூட கடைசியாக நமக்கு இந்த படம் வெளியில் வரதுக்கு ஜென்னி சார் பிரதர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அது மாதிரி பிஆர் ஜான் அண்ணன் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தம்பி கார்த்திக்கு என் கூடயே தான் இருப்பாப்புல, தூங்க மாட்டாப்புல. நான் எங்கள் கூட்டம் ஓட்டி வந்துருப்பேன் என் கூட. அதுமாதிரி நம்ம ரைட்ரு இதே சார் பற்றிலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் எப்படி அந்த திறமை வச்சுட்டு அங்கே தேனியில் இருக்காரு எனக்கு தெரியாது. அவர் மெட்ராஸில் இருக்கணும், அவர் தேனியில் போயிருக்காரு. அதுமாரி என்னோட நண்பர் சபரீஷ் சார் டேரக்டரு. எனக்கு தெரிஞ்சு நானும் அவரும் இந்த 2 வருஷமாக நான் வீட்டில் இருந்ததோ அவர் கூட தான் நான் இருந்திருக்கேன். நான் சபரீஷ் சார் கார்த்தி 3 பேரும் தான் சுற்றின்னு இருப்போம் எப்போ பார்த்தாலும்.
எப்படி சொல்கிறது தெரியல. அதனால் நீங்கள் கொஞ்சம் எங்கள் மீடியாலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, இது சின்ன படம்ன்றாங்க, தயவுசெய்து இது சின்ன படம் இல்லை, இது பெரிய படம். ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். பெரிய படத்தில் காசு போட்டு கஷ்டப்பட மாட்டாங்க, நாங்கள் காசு கம்மியாக தான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ இது சின்ன படம் இல்லை, பெரிய படம், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் வளர்த்து விட்டீங்கன்னா அவங்களும் பெரிய படம், பெரிய ஆள் ஆகிடுவாங்க. ஸோ மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் அந்த தம்பி ஹீரோ நடிச்சிருக்காப்புல, இளம் ஹீரோ. அவர் நம்ம படத்தில் ஒரு சண்டை காட்சியில் ஒரு பெல்ட் அடிச்சிருப்பார், என் ஹீரோக்குள்ளே என்ன நெருங்கிருச்சு. ஒரு நான் தான் அடிச்சு கொள்ளுவேன் இந்த படத்தில். ஒரு பெல்ட் அடிச்சிருப்பாரு, சத்தியமாக ஒரு அப்பா பார்த்தோம்னா திட்டிருப்பாரு. ஏன்னா இந்த பின்னாடி எப்படி போய் அந்த முள்ளில் போய் அந்த கல்லாக இருக்கும், அதில் போய் விழுந்திருப்பாரு. தம்பிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ எல்லாமே கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லாரும் எங்களுக்கு, நீங்களும் அதே மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்களை தயவு செஞ்சு இந்த படத்துக்கு பூஸ்ட் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.